மே நான் ஆஃபீஸ் கிளம்பணும். டப்பா மட்டும் கட்டுறியா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, ரெடி பண்ணி வச்சிடறேன். நீ போய் குளிச்சுட்டு வா. சர்வே ஜனா சுக்கினோ பவந்து. மே என்ன மே என்னடா துண்டு மே. குளிக்க போக தெரியுதுல்ல, துண்டு எடுத்து போகணும்னு தெரியாதா? சூப்பராக இருக்கடா நீ. பாய் மே. பாய், பத்திரமா பார்த்து போயிட்டு வா. எஸ் சார். யா சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். கடைசியில் கார்பரேட் கிரிமினலில் ப்ரூவ் பண்ணுறானுங்களேடா. என்னம்மா போன சுருக்கத்திலே திரும்பி வந்துட்ட? அது லீவா? லீவ் இல்லை, லே ஆஃப். ஆமாம். லே ஆஃபா? அப்படின்னா என்னம்மா ஆச்சு? வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க மீ. என்ன சொல்கிற? ஆமாம், இந்த கொரோனானால் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. லிஸ்ட்டில் என் பேரும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ தான் ஃபோனில். டேய், வேலை தானடா போச்சு. ம், மனுஷனால பணத்தை மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், ஆனால் பணத்தால் மனுஷனை எப்பவுமே சம்பாதிக்க முடியாது. எல்லாம் நீ அசால்ட்டாக பேசுகிற. அடுத்த மாதம் பில்லு கட்டுறது யாருமே? ஹவுஸ் இட் பாசிபிள்? எப்படி மேனேஜ் பண்ணுறது? நான் என்ன விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சியா? உனக்காவது மாதம் மாதம் சம்பளம் கிடச்சிது. தினக்கூலிக்கெல்லாம் தினம் வேலைக்கு போனால் தான் கூலியே. அதை பற்றி எப்பயா யோசிச்சிருக்க நீ? அப்படி இல்லை மீ, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஆனாலும் நான் இப்போ திடீர்னு எங்கே போயிட்டு? லாக்டவுன், இது எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே. அதில் உனக்கு வேலையும் போயிடுச்சு. இதுக்கே போய் உடஞ்சி போயிட்டா அப்புறம் எப்படி? அப்போ வேற என்ன மீ பண்ணுவேன்? முதல்ல போய் அந்த கதவை மூடு. நெக்ஸ்ட் நல்ல ரெஸ்ட் எடு. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசி. எப்பவும் சொல்லுவியே யூடியூபு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் சேரணும்னு, அதில் ஏதாவது செய்யலாமான்னு யோசனை பண்ணு. சூப்பர் மீ, பண்ணலாம். ஆனால் டெக்னீஷியன்ஸு, கேமரா, காசு இதெல்லாம் இப்போ எப்படி? முதல்ல 5 ரூபாவை பற்றி யோசி. 5 கோடி தானாக வரும். எதை வச்சு எடுக்கிறது மீ? யாரை வச்சு எடுக்கிறது? ஃபோன் இருக்குல்ல கையில், அதில் கேமரா இருக்குல்ல, அதை வச்சு எடு. அது போதாதா? நான் இருக்கேன் நடிக்கிறதுக்கு. சரி மீ, பேஜுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவ்வளோ ஏன் யோசிக்கிறேன்? நம்ம 2 பேர் தான் இருக்கோம், இனிமேல் நாம தானே வெயி. சூப்பர் மீ, ஆடியன்ஸும் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இனிமே நாம தான். உன்னோட ஃபுட் சேனலுக்கு இந்தியன் ஃபுட் படிஸ். சூப்பர். என்றா சின்ராசு, அதுக்குள்ள கனவு உலகத்துக்கே போயிட்டியா? முதல்ல கதையை யோசிக்கணும், அதுக்கப்புறம் கதையை எழுதணும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், பரவு ஒட்டணும், மியூசிக் போடணும், அதை ரிலீஸ் பண்ணணும், மக்கள் எல்லாரும் அதை பார்க்கணும், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல்லை அடிக்கணும். இவ்வளவு காரியம் இருக்குது. எப்படி மீ? என்ன நினச்ச? நான் உன் அம்மாடா. தெய்வமே. ஏந்திரிச்சு வேலையை பண்ண போடா.
ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வேலை செய்கிற மற்றவங்க எங்க வேலையை விட்டுட்டு வீட்லேயே இருந்து வீடியோ பண்ணுற நீ எங்க